அனைவருக்கும் வணக்கம். பரமஹன்ச யோகானந்தர் எழுதின பகவத்கீதையோட விளக்க உரை காட் டாக்ஸ் வித் அர்ஜுனாலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பதிவில் ஸ்லோகங்கள் 7 மற்றும் 8 பற்றி பார்த்தோம். இந்த நீண்ட இடைவேளைக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு ஸ்லோகம் 9ஓட தொகுப்பாக பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், மகாவதார் பாபாஜி, லாஹரி மகாசாயா, சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மற்றும் பரமஹன்ச யோகானந்தர் அனைவரின் அருளும் ஆசீர்வாதத்துடன் இந்த ஞானம் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகம் 8ல் துரியோதனர் அவரோட குருவான துரோணாச்சாரியர் கிட்ட போய் முறையிடுறாரு. நம்ம பக்கம் கௌரவ படையில் எவ்வளோ வலிமை மிகுந்த வீரர்கள் இருக்காங்க. கிருபாச்சாரியர், பீஷ்மர், கர்ணர், விகர்ணர், ஜெயத்ரதா, சோமதத்தாவின் மகன் துரோணாச்சாரியர் மற்றும் அஸ்வத்தாமன். இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்குள்ள எந்தெந்த குணத்தை குறிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து ஸ்லோகம் 9ல் துரியோதனர் துரோணாச்சாரியர்கிட்ட தொடர்ச்சியாக சொல்கிறது, இந்த முக்கியமான வீரர்கள் மட்டும் இல்லாமல் மற்றும் பல வீரர்கள் நன்மைக்கு எதிராக திறமையாக போராடக்கூடியவர்கள், புலன்களால் உருவாகக்கூடிய மாயையை ஆயுதமாக ஏந்தியவர்கள், எனக்காக அதாவது துரியோதனன் ஆகிய பௌதிக வாழ்க்கை மேலே உள்ள ஆசைக்காக தங்களது முழு சக்தியையும் செலவிட தயாராக உள்ள மற்றும் உள்ள கௌரவ படை வீரர்களை பற்றி துரியோதனன் உரைக்கிறார். நம்மளோட நான் என்கின்ற உணர்வு கௌரவ படையோட சேர்ந்துருச்சுன்னா அது 6 தோஷங்களை உடையதாகிடுது. இந்த 6 தோஷங்கள் தான் அடுத்த கௌரவ படை வீரர்கள். காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய. காமம் ஆசை, லஸ்ட். குரோதம் கோபம், ஆங்கர். லோபம் பேராசை, கிரீட். மோகம் டெல்யூஷன், மாயை. மதம் கர்வம், பிரைட். மாத்சரியம் என்வி, பொறாமை. இந்த தோஷங்கள்ல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மத, மாட்சியரத்தை கரெக்டாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் நமக்குள்ளேயே மறைந்திருக்கும் இந்த 6 தோஷங்களை நம்ம கண்டுபிடிச்சு நீக்குவது அப்படிங்கிறது கடினமான விஷயம். அதனால் இந்த 6 தோஷங்களை பற்றி நம்ம விரிவாக இப்போ கேட்கும்போது நமக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். நம்ம கண்ணுக்கு புலப்படாத, கையுக்கு பிடிபடாத நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் இந்த தோஷத்தெல்லாம் லென்ஸ் போட்டு பார்த்து மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சி இது. முதலாவது காமம், ஆசை. ஒரு மனிதனோட தேவைகள் பூர்த்தி அடையுது அப்படிங்கிற பேரில் நம்மளோட ஈகோ, அகங்காரம் என்ன பண்ண தூண்டுது நம்மளை அப்படின்னா, தொடர்ந்து நமக்கு முழு திருப்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லா விதத்துலையும். அப்படின்ற தூண்டுதல்னால மிஞ்சறது துன்பங்களும் துயரங்களும் மட்டும்தான். நம்மளோட ஆன்மாக்கு என்ன தேவை, ஆன்மாக்கு எதை திருப்தி அளிக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறத பற்றி நம்ம மறந்துட்டு இந்த அகங்காரத்துக்கு எதை செஞ்சால் திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற வழியில் நம்ம திசை மாறி போயிடுறோம். அதனால் ஆசையின் பேரில் நம்ம புலன்களோட தூண்டுதலுக்கு ஆளாயிடுறோம். மகாபாரதத்தில் துரியோதனரே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு சின்ன பகுதி நிலம் கூட பாண்டவர்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, எல்லாத்தையுமே நானே என் ராஜ்யமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால தான் இந்த போரே உருவாச்சு. ஒவ்வொரு தருணத்திலையும் மனிதன் தனக்கு எல்லா விதமான புலன்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய சுகங்கள், ப்ளஷர்ஸ், எக்காரணத்து கொண்டும் அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த ஆசையை, அந்த காமத்தை இறுக்கமாக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே காமம் அப்படிங்கிறது ஐம்புலன்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய எல்லா சுகத்தையுமே குறிக்குது. உதாரணத்துக்கு கண்கள் மூலமாக நமக்கு தூண்டப்படக்கூடிய காமம், அழகான பிரம்மாண்டமான வீடு, வசதி படைத்த கார், அழகான ஆணோ பெண்ணோ, இந்த மாதிரி பார்வை மூலியமாக நம்ம ஈர்க்கப்படக்கூடிய விஷயங்கள். காதுகள் மூலயமாக நம்மளை எல்லாரும் போற்றி புகழணும், அந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மற்றும் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், தேவையற்ற ஓசைகளும் இசைகளும், இதெல்லாம் காதுகள் தூண்டக்கூடிய காமம். அடுத்தது நுகர்தல், சுகம் தரக்கூடிய மனம், ஆசைகளே தூண்டக்கூடிய வாசனைகள், தீய பழக்கங்கள், தீய உணவுகள், இப்படி மனதையும் உடலையும் கெடுக்கக்கூடிய பொருட்களின் மனம் மீது
நமக்கு காமத்தை தூண்டக்கூடிய நம்மளோட மூக்கு. அதே மாதிரி சுவைத்தல், தேவையற்ற உணவுகள், அளவுக்கு அதிகமான சுவை மேல் ஆசை கொண்டு ஏற்கக்கூடிய உணவுகள், போதையை தரக்கூடிய மது, இதெல்லாம் நாக்கு தூண்டக்கூடிய காமம். இறுதியாக தொடு உணர்ச்சி தூண்டக்கூடிய காமம். பொதுவாக நம்ம காமம் அப்படின்னு குறிப்பிடுறது இது மட்டும்தான். பூமிக்கு நம்ம மூலியமாக ஒரு புது உயிரை உருவாக்குறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை மனிதர்கள் சீர்கெட்ட முறையில் பயன்படுத்தினதுனால வந்த விளைவு எப்படிப்பட்டதுன்னா, தானே முயற்சி செஞ்சா கூட ஒரு மனிதனால தன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் இந்த காம உணர்வுலேருந்து வெளியில வரவே முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு காமத்தோட தூண்டுதல் வலிமையாக இருக்கு. எவ்வளவு முக்கியமான அழுத்தமான ஒரு கௌரவ படை வீரர்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த காமம் அழிக்கக்கூடியது நம்மளோட உடல் ஆரோக்கியம், நம்மளோட சந்தோஷம், மூளையின் ஆற்றல், தெளிவாக சிந்திக்கக்கூடிய திறன், ஞாபக சக்தி மற்றும் நல்லது எது தீமை எது அப்படின்ட்டு அறிந்து பார்க்க தெரியாத அறிவற்ற தன்மை. சில சமயங்களில் இது தீமை அளிக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்கிறோம். இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு லேபிளில் போட்டிருந்தாலும் புகைப்பிடிப்பவர்களோட மூளைக்கோ மது அருந்துறவங்களோட அறிவுக்கோ அது எட்டுவதில்லை. ஏன்? அதுதான் காமத்தோட தூண்டுதல். மகாபாரத போரில் பீஷ்மரோட மகனான கடோத்கஜன் அவர் எதிரில் வரவங்க எல்லாருமே வீழ்த்திக்கிட்டே வருவார். அப்போது துரியோதனர் கர்ணர்கிட்ட அவரோட அஸ்திரத்தை உபயோகப்படுத்தி கடோத்கஜனை அழிக்க சொல்லுவார். முதல்ல கர்ணர் மறுப்பார். ஏன்னா கர்ணருக்கு தெரியும் தன்னோட அஸ்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்திர பகவான் அருளிய அந்த வாசவி அஸ்திரத்தை ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். அதை தன்னோட எதிரியான அர்ஜுனரை வீழ்த்துவதற்காக பயன்படுத்துவது தான் சிறந்தது அப்படின்னு கர்ணருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆசையான துரியோதனர், உன் அஸ்திரத்தை நீ இப்போ உபயோகப்படுத்தலை அப்படின்னா நீ என் நண்பன் கிடையாது அப்படிங்கிறத கேட்ட உடனே பற்றை குறிக்கக்கூடிய கர்ணர் ஆசையோட வார்த்தைகளுக்கு அடிமையாக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. இரண்டாவது குரோதம், கோபம், ஆங்கர். முதலாவது காமம், ஆசை பார்த்தோம். நிறைவேறாத ஆசைகள், திருப்தி அடையாத அந்த மனம், அதோட வெளிப்பாடு தான் கோபம். அகப்பார்வையற்ற திருதராஷ்டருடைய 100 பிள்ளைகளில் தலைச்சம் பிள்ளை துரியோதனர், ஆசை. இரண்டாவது பிள்ளை துஷாசனா. துஷாசனா குறிக்கிறது தான் கோபம் இல்லைன்னா குரோதம். துஷாசனா அப்படிங்கிறது கட்டுப்படுத்துறதுக்கு கடினமான ஒரு விஷயம், அதுதான் கோபம். கீதையோட 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்வார், கோபம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை மாயையால் சூழ வச்சு தான் என்ன பேசுகிறோம், என்ன செயலை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு கட்டுப்பாடு இல்லாமல் தன்னை மீறின ஒரு செயலை செய்ய தோன்றது கோபம். இப்படி அமைதியை கெடுக்கக்கூடிய, அறிவை மறைக்கக்கூடிய, உடலுக்கு கெடுதி செய்யக்கூடிய கோபம் பல வகையில் வெளிப்படலாம். பொறுமை இல்லாதது, இம்பேஷன்ஸ், வைலன்ஸ், வன்முறை, இரிட்டேஷன், எரிச்சல், இன்னர் சீத்திங், உள் கொதிப்பு, பொறாமை, வெறுப்பு, குழந்தைத்தனமான ஒரு மேலோட்டமான கோபம், முற்பிறவிகளிலிருந்து நம்ம கொண்டு வந்த ஆழமான வேரூன்றிய கோபம், இது எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடுகள். சில சமயங்களில் நான் ஏன் கோவப்படுறேன்னா அப்படின்ட்டு நம்ம ஒரு காரணத்தை சொல்வோம், அதை நியாயப்படுத்துவோம். ஆனால் யோகானந்தர் சொல்கிறது, எந்த தருணத்திலையும் அமைதியை கெடுக்கிற வகையில் நம்ம அறிவை மறைக்கக்கூடிய கோவத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது. நம்ம தொடர்ந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கோபம் நம்மளை விட்டு அகலாது. நம்ம கோவப்பட்டது தவறு அப்படின்னு ஒரு நொடி நமக்குள்ள சிந்தனை வந்தால் கூட கோவத்தை விளக்கிறதுக்கு நம்ம ஒரு முதல் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். மூன்றாவது லோபம், பேராசை, கிரீட். விருப்பு வெறுப்புகளிலிருந்து உருவாகிறது தான் பேராசை. போன பதிவில் கர்ணா விக்கர்ணா எதை குறிக்குதுன்னு பார்த்தோம். கர்ணாங்கிறது விருப்பு, லைக்ஸ். விக்கர்ணாங்கிறது வெறுப்பு, டிஸ்லைக்ஸ். இந்த விருப்பு வெறுப்புகள் ஒரு பக்கம் இழுக்குது, ஒரு பக்கம் தள்ளுது. இதோட விளைவு பேராசை அப்படின்னு யோகானந்தர் சொல்றாரு. சுவாமி ஸ்மரணானந்தா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறாரு. இவருடைய ஆங்கில விளக்க உரையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு மனிதன் செல்வத்தை நிறைய சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். விருப்பம் அதில். எதுக்காக இந்த விருப்பம் உண்டாகுது அப்படின்னா,
வசதியாக வாழணும், வீட்டில் நிறைய பொருட்கள் சேர்த்து வைக்கணும், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வேணும், ஃபேமஸ் ஆகணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும். அதனால பணம் மேலே ஒரு விருப்பம். அதே மாதிரி வெறுப்பு எது மேலெல்லாம் வருது அப்படின்னா, எளிமையான வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு. வீட்டில் இந்த பொருள் இல்லாமல் நான் வாழக்கூடாது, சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாமல் மற்றவர்கள் என்ன கீழ் நோக்கி பார்க்கறது மேலே ஒரு வெறுப்பு. மற்றவங்க அந்த மாதிரி நம்மளை பார்க்கக்கூடாது, எல்லாரும் நம்மளை உயர்வாக பார்க்கணும் அப்படிங்கிறது மனிதனோட இயல்பு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது இயல்பு கிடையாது. ஒரு பிறந்த குழந்தை தன்னை எல்லாரும் உயர்வாக பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்லை. வளர்ற பருவத்தில் நமக்குள்ள உருவாக்கப்பட்ட இல்லை உருவான ஒரு தேவை தான் மற்றவங்க நம்மள உயர்வாக பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு இது ஒரு இன்றியமையாத தேவையா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த விருப்பு வெறுப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா, எது நமக்கு இன்றியமையாத தேவை, எது நமக்கு தேவையற்ற தேவை அப்படின்னு பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மையை நம்மக்கிட்ட இருந்து விளக்கிடுது. ஒவ்வொரு நாளும் நம்ம அகத்தாய்வு செய்யும் போது இதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாளில் எதுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்தோம், எதை அடையிறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தோம், அது நம்மளோட அடிப்படை தேவையா, இல்லை இந்த புற சூழல் நம்ம மேலே திணிச்ச ஒரு தேவையா அப்படின்னு. இப்படி தேவையற்ற தேவைகளை உணர்ந்து நம்ம மனசுல இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீக்கும் போது நமக்குள்ள இருக்க லோபம், பேராசை குறையுது. பேராசையினால தூண்டப்படுவது தான் திருடுறது, பொய் சொல்றது, நேர்மை இல்லாமல் நடந்துக்கிறது, மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோட தேவைகள் பூர்த்தி அடையணும் அப்படிங்கிற தீய எண்ணம். இதெல்லாம் லோபத்திலேருந்து, பேராசையிலேருந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது மனம் மாற ஆரம்பிக்குது. 4வது மோகம், மாயை, டெல்யூஷன். போன பதிவில் 8வது ஸ்லோகத்தில் மாயையை குறிக்கிறது கிருப்பாச்சாரியர்னு பார்த்தோம். மகாபாரதத்தில் இன்னும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மாயையை குறிக்கிறது சகுனி. கௌரவர்களோட மாமா, அதாவது திருதராஷ்டரோட முதல் மனைவி காந்தாரியோட சகோதரர் சகுனி. நயவஞ்சகமான செயல்களை புரிவதற்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிறதுக்கும் எடுத்துக்காட்டாக சகுனியை சொல்லுவோம். இந்த சூதாட்டம் அப்படிங்கிறத தொடங்கினதே சகுனியோட ஐடியா தான். இந்த ஆட்டத்தை பற்றி கேட்ட உடனே யுதிஷ்டரும் ஈர்க்கப்பட்டார். அந்த அளவுக்கு நயவஞ்சமாக பிளான் போட்டது சகுனி. அதாவது சகுனிங்கிறது மாயை. யுதிஷ்டர் ஒரு டிவைன் காம்னஸ், பேரமைதி. இந்த பேரமைதியையும் மறைமுகமாக கீழே இழுக்கக்கூடியது தான் மாயையோட சக்தி. மாயை நமக்குள்ள ஒரு திரையை உண்டாக்கிடும். நமக்குள்ள இந்த மாதிரியான காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் இதெல்லாம் இருக்குன்னு தெரியாமலே நம்ம ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஏன்னா மாயை அப்படி ஒரு திரையை போட்டு வச்சிருக்கு. நம்ம செய்கிற தவறுகளை நம்மளால பார்க்க முடியல. அது தெரிஞ்சா கூட அதுலேருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு நமக்கு தெரியல. இந்த அறியாமை தான் இந்த மாயை. மகாபாரதத்தில் இறுதியா சகுனியை கொன்றது யாருன்னா, உடல் வலிமை மிகுந்த பீமரோ அர்ஜுனரோ கிடையாது, பாண்டவர்களோட கடைசி தம்பி சகாதேவர். சகாதேவா குறிக்கிறது தீமையை செய்யாமல் இருக்கிறது, ரெஸ்ட்ரைன்ட் டு டூ ஈவில் ஆக்ஷன்ஸ். அப்போ இந்த மாயையை அழிக்கணும்னா நமக்குள்ள இருக்க சக்தி வாய்ந்த பாண்டவ ஆயுதம் என்னன்னா, என்ன தூண்டக்கூடிய இந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறது. பரமஹன்ச யோகானந்தா அவருடைய சீடர்கள்கிட்ட சொல்லுவாராம் அடிக்கடி, எப்படி வில் பவர்னு நமக்கு ஒன்று இருக்கோ அதே மாதிரி ஓன்ட் பவர் அப்படிங்கிறதையும் நம்ம உருவாக்கிக்கணும். அதாவது வில் பவர் அப்படிங்கிறது என்னால் இது முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதே மாதிரி ஓன்ட் பவருங்கிறது நான் கண்டிப்பாக இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது. தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறவங்க முதல்ல அவங்க இதில் விழுந்து அடிமையாக போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு வாட்டி செய்யறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் எந்த இடத்துல எந்த தருணத்தில் நம்மளை அடிமைப்படுத்தும் அப்படிங்கிறத நமக்கே தெரியாது. அப்போ ஆரம்பத்திலேயே அந்த ஒரு வாட்டி கூட நான் முயற்சி பண்ணி பார்க்க மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது தான் அந்த ஓன்ட் பவர். நான் செய்ய மாட்டேன், தவறை செய்யாமல் இருப்பது. இயமம் நியமம்ல இயமத்தை குறிக்கிறது யமா. இயமம் ஒன்று தான் மாயையை அழிக்கக்கூடிய சக்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க.
5வது மதம், கர்வம், பெருமை, ப்ரைட். குறிப்பா ஆன்மீக பாதையில பயணம் செய்யற நம்ம மிக தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கர்வம் பத்தின விஷயம். இந்த கர்வத்துக்கு ரொம்ப முக்கியமானது நான், எனக்கு, என்னுடையது. என்னுடைய பேர், என்னுடைய உரிமை, என்னுடைய அந்தஸ்து, என் இனம், என் மொழி, என் மதம், என் ஜாதி, என் உணர்வுகள், என் உணர்ச்சிகள், இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தேடிக்கிட்டே இருக்கும். இதை இப்ப நீங்க கேட்கும்போது, இல்ல நான் அப்படி இல்ல, நான், எனக்கு, எனது அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கக்கூடியவர் நான் இல்ல அப்படின்ட்டு நம்மள தோன்றது கூட இந்த கர்வமாக இருக்கலாம். அவ்வளவு பெரிய அழுத்தமான திரை இது. மகாபாரதத்துல இந்த கர்வத்தை குறிக்கக்கூடிய கதாபாத்திரம் ஷல்யா, நகுலா சகாதேவாவோட மாமா. அதாவது பாண்டுவோட முதல் மனைவி குந்தி, அவரோட 2வது மனைவி மாத்திரையோட சகோதரர் தான் ஷால்யா. ஸோ பாண்டவர்களோட மாமா அப்படிங்கிறதுனால அவர் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவரோட ராஜ்யமான மாத்திர ராஜ்யத்துலேருந்து கிளம்பி அவர் படையோட வந்துட்டு இருக்காரு. அவருடையது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த படை. இவர் குருக்ஷேத்திரத்தை நோக்கி இவர் படையோட வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனர் ஒரு ட்ரிக் பண்ணுவார். இவருக்கும் இவரோட வீரர்களுக்கும் தங்கறதுக்கு வசதி, நிறைய ஆடம்பரங்கள், பொன் பொருட்கள், அருமையான உணவு, இதெல்லாம் துரியோதனர் தன்னுடைய வீரர்கள் மூலமாக ஷால்யாக்கும் அவருடைய படை வீரர்களுக்கும் இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் ஷால்யர் நினச்சிப்பாரு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தது யுதிஷ்டர் அப்படின்ட்டு. அதனால துரியோதனரோட வீரர்கள்ட்ட சொல்லுவாரு, இவ்வளவு வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுத்த உங்களோட ராஜாவுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அவருக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அனுப்பினது யுதிஷ்டரன் நினைச்சுக்கிட்டு ஷாலியர் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் அனுப்புனது துரியோதனர் அப்படின்னு தெரிய வரும்போது துரியோதனர் நயவஞ்சகமாக, இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்த எனக்கு எது வேணாலும் செய்கிறேன், நீ வாக்கு கொடுத்துருக்க, அதனால நீயும் உன் படையும் உன் வீரர்களும் எங்களோட கௌரவர்களோட இணைந்து பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரியணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கொடுத்த வாக்கா மீற முடியாதனால வேற வழி இல்லாம ஷால்யர் கௌரவர்கள் பக்கம் போராட வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த இடத்துல கர்வத்துக்கும் ஷாலியரோட கதாபாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த கர்வம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். தனக்கு ஒரு நன்மை நடக்குது, ஒரு நல்லது நடக்குது, தனக்கு சுகம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப இந்த கர்வம் நம்ம தலைக்கு மேலே ஏறி நம்மள தவறான திசையில போய் சேர வைக்குது. எனக்கு பக்கத்துல நிக்கிறவங்க தலையை கட் பண்ணிட்டாவது நான் தான் உயரமா இருக்கணும் அப்படின்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு போறது இந்த கர்வம். நம்ம மற்றவங்கள தாழ்த்தி பேசுறோம், குறைவா எடை போடுறோம், மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம், அவங்க செய்யற தவறுகளை நம்ம சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்குள்ள இருக்க கர்வம் தான் இதெல்லாம் செய்ய சொல்லி ஆட்டி படைக்குது நம்மள. அதே மாதிரி நம்மள ஒருத்தவங்க குறை சொல்றாங்க, தாழ்த்தி பேசுறாங்க, குத்தி காட்டுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள சபிக்கிறது, இல்லைன்னா என்ன காயப்படுத்தின நீ வருந்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களும் நம்மளோட கர்வத்துல இருந்தா பிறக்குது. இங்க யோகானந்தர் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, குறிப்பா ஆன்மீக வளர்ச்சியில மிக சிறப்பாக பயணம் செஞ்சிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த கர்வம் அப்படிங்கிற குழிக்குள்ளே போய் மாட்டிக்காம இருக்கிறது. நமக்கு நிறைய நற்குணங்கள் சேர சேர நம்மளோட சிறப்பு உயர உயர நம்மளோட கர்வமும் கூட உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்போதுமே நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம், நமக்குள்ள எத்தனை நல்ல குணங்கள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாலும், நமக்குள்ள எத்தனை சக்தி, சிறப்பம்சங்கள் இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சாலுமே கூட அதெல்லாம் நமக்கு தலைக்கு ஏறாம பணிவு, ஹியூமிலிட்டி அப்படிங்கிற தன்மையிலேயே நம்ம என்னைக்குமே இருக்கணும். பொருளாதாரத்திலையும் சரி, நான் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கேன், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ரொம்ப வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட அண்ணன், தம்பி, என் நண்பர்கள், என் உறவினர்கள் இவங்க எல்லாரோடையும் நான் வசதியா இருக்கேன், அது என்னோட கடின உழைப்பால, என்னோட அறிவு ஆற்றல்னால,
இப்போ எல்லாத்தையும் விட நான் சிறப்பாக இருக்கேன், இல்லை நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய அறிவாற்றல் இருக்கு, மற்றவங்க கூட எனக்கு ஞானம் நிறையா இருக்கு, என் அளவுக்கு மற்றவங்களால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது, இல்லை ஆன்மீக அடிப்படையிலையும் சரி, நான் தொடர்ந்து ஒழுக்கமாக நல்ல பயிற்சிகளை பண்ணுறேன், எனக்கு தியானத்தில் இந்த மாதிரியான அற்புத உணர்வுகள் ஏற்பட்டுச்சு, ஒலி கேட்டுச்சு, ஒளி பார்த்தேன், தெய்வங்களை பார்த்தேன், தெய்வங்களோட தொடர்பு கிடைச்சிது, ஆன்மீக பாதையில் நான் எங்கேயோ போயிட்டேன், என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் அறியாமையிலே இருக்காங்க அப்படிங்கிறது அன்பின் அடிப்படையில் வராமல் நான் என்கிற கர்வத்தின் அடிப்படையில் வந்துச்சுன்னா அது நம்மளோட வளர்ச்சிக்கு மிக மிக ஆபத்தான ஒன்று. சுவாமி ஸ்மரணானந்தா ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறாரு. God's mercy will not go to the mountain peaks of pride but to the valleys of humility அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவனோட கருணை மலை உச்சியில் கர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகாதான், ஆனால் பணிவுன்ற பள்ளத்தாக்கில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இறைவனோட கருணை வந்து சேருமா. அதனால் நமக்கு எத்தனை ஆற்றல்கள் எத்தனை சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் நான் ஸ்பெஷல், நான் ரொம்ப தனிமை வாய்ந்தவர், நான் யூனிக், நான் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றினாலும் இதெல்லாம் தேவையற்றது, இதெல்லாம் கரைந்து பணிவு வரணும் அப்படின்னு அந்த இறை சக்திகிட்ட நம்ம எப்போதுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நமக்குள்ளே எந்த அளவுக்கு கர்வம் இருக்குது, எந்த அளவுக்கு பணிவு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வெளிப்படுத்தும். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறதோட அர்த்தத்தை நம்ம ஆழமாக யோசிக்க இங்கே நான், எனக்கு, எனது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற பணிவுங்கிற நிலைக்கு நம்ம இயற்கையாக வந்துடுவோம். இது நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறது கிடையாது, பெருமையிலிருந்து இறங்கி வந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இயக்கத்துக்கும் மூல காரணம் இறைவன் அப்படிங்கிறது உணரும் போது வரக்கூடிய பணிவு. மகாபாரத போரில் இறுதியாக ஷால்யரை அழிக்கிறது யாருன்னா யுதிஷ்டிரர். கர்வத்தை அழிக்கக்கூடியது அமைதி, பேரமைதி. ஆழ்ந்த தியானத்துக்கு சென்ற அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இதை உணர்ந்திருப்பீங்க. அந்த ஆழ்ந்த தியான நிலையில் ஒரு பேரமைதி இருக்கும். அந்த சமயத்தில் காரணமே இல்லாமல் நமக்கு எது மேலேயும் ஒரு நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் வரும். அந்த நன்றி உணர்வு எங்கேருந்து வருது, யாருக்கு, எதுக்கு, இறைவன் கருணைக்கா, இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்லாம் எந்த காரணமே இல்லாமல் ஒரு நெகிழ்வு, அந்த நெகிழ்வுலேருந்து ஒரு கண்ணீர் வரும். அப்போது நம்ம முழுமையாக பணிவு அப்படிங்கிற நிலையில் இருக்கோம் இல்லையா. அந்த இடத்துல கர்வத்துக்கு இடமே இல்லை. மற்ற நேரத்தில் நம்ம அதை எதையும் நினச்சி எவ்வளோதான் கர்வம் ஆணவமான சிந்தனைகள் இருந்தாலும் அந்த ஆழ்ந்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பேரமைதி கிடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் கர்வம் முற்றிலுமாக விலகி பணிவு வருது. அப்போ கர்வத்தை அழிக்கணும் அப்படின்னா அந்த ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த தியான நிலை அவசியம். இதுதான் ஷால்யரை யுதிஷ்டிரர் அழிக்கிறதுக்கான உவமை. ஒவ்வொரு உவமையும் நம்ம கேட்க கேட்க மகாபாரதம், இந்த கதாபாத்திரங்கள் எவ்வளோ அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அழகாக கோக்கப்பட்டிருக்கு இல்லையா. அடுத்தது 6வது மாத்சரியம், பொறாமை. பொறாமையோட இது ஒன்று உகந்த வார்த்தை ஆற்றாமைன்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையே, நான் எதிர்பார்த்தது இல்லை விருப்பப்பட்டது ஆசைப்பட்டது பற்றோடு இருக்கிற விஷயம் ஏங்கிட்டு இருக்கிறது, அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த உணர்வு தான் ஆற்றாமை. அது எனக்கு கிடைக்கல ஆனால் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நினைக்கிறது பொறாமை. மகாபாரதத்தில் இந்த மாச்சரியத்தை குறிக்கிற கதாபாத்திரம் கிருத்தவர்மா. கிருத்தவர்மருக்கு சத்யபாமாவை மணக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் சத்யபாமா கிருஷ்ணரோட மனைவி ஆயிடுறாங்க. அதனால கிருத்தவர்மர் கிருஷ்ணருடைய யாதவ குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் குருக்ஷேத்திர யுத்தத்தில் கிருஷ்ணருக்கு எதிராக, பாண்டவர்களுக்கு எதிராக கௌரவ படையோட சேர்ந்து போர் புரிகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாத்சரியம் கிருஷ்ணர் மேலே, தனக்கு கிடைக்காதது கிருஷ்ணருக்கு கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்ம காட்டாமையோ பொறாமையோ இருக்கலாம். இந்த பொறாமை எப்போ அழியும் அப்படின்னா, எதனால இந்த பொறாமை உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கும் போது. எனக்கு ஒன்று இல்லை, நான் மற்றவனுக்கு இருக்குங்கிறது தானே நமக்கு அங்கே பிரச்சனையாக இருக்குது. எனக்கு அங்கே இல்லை, அதான் ஆரம்பம். ஆனால்
செல்ஃப் ரியலைசேஷன். சுயத்தை உணர்றது அப்படின்னா, எனக்கு தேவையானது எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்ற நிறைவு நிலையோட இருக்கக்கூடியது தான் நம்மளோட ஆத்மா. நம்ம ஆன்மாக்கு பெரிய வீடோ, காரோ, வசதிகளோ, பொன், பொருள், ஆபரணம், அந்தஸ்து, மதிப்பு, புகழ் எதுவுமே அந்த ஆன்மாக்கு தேவையில்ல. அதெல்லாம் நம்ம அகங்காரம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசைகள், மாயைகள். இந்த அகங்காரத்தோட ஆசைகளை பின்பற்றி தான் நம்ம இது வேணும், அது வேணும் அப்படின்னு எதேதோ பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில இந்த ஆன்மாக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எது பின்னாடியுமே கண்மூடித்தனமாக போக மாட்டோம். ஏன்னா அந்த ஆத்மா ஏற்கனவே முழுமை நிறைவு பெற்றது. இட் இஸ் கம்ப்ளீட். அப்ப எனக்கு இல்லாதது, எனக்கு கிடைக்காதது அப்படின்னு நாங்க எதுவுமே இல்ல. ஐ ஆம் கம்ப்ளீட். அப்ப என் நண்பனோ, என்னோட உறவினர்களோ எவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருந்தாலும், எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், இவ்வளோ அழகானவர்களாக இருந்தாலும், எத்தனை ஊருக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்திருந்தாலும், எனக்கு அதெல்லாம் கிடைக்கலையே, எனக்கு அந்த அனுபவம்லாம் கிடைக்கலையே அப்படின்ற எண்ணமே நமக்கு உருவாகாது. யோகானந்தர் இங்க சொல்றாரு, ஒரு நிமிஷத்துக்கு நம்மள்ட்ட இருந்து நம்ம விடுபட்டு வெளியில போய் வேற ஒருத்தவங்களா நம்ம வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி மனசு தான் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கு. அதாவது எதையாவது வேணும் வேணுங்கிற போறது, அது கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒரு திருப்தி கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் வேற ஏதோ ஒரு விஷயத்து மேல ஒரு அதிருப்தி. அப்புறம் இன்னும் நிறைய ஆசைகள். ஸோ உலகத்துல எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும், அவர் மனசுலயும் ஏதோ ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த ஆசைகளுக்கும், இந்த திருப்திக்கும், தேவைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் அந்த ஈகோ, அகங்காரத்தோட தேவைகள், ஆசைகள். அப்படின்னா எந்த குறிக்கோளுமே இல்லாம, எனக்கு எந்த தேவைகளுமே இல்ல அப்படின்னு வாழணுமானா, அப்படி இல்ல. யோகானந்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட சொத்துக்கள்லாம் துறந்து, இது மேலேயும் அக்கறை இல்லாம வாழணுங்கிறது கிடையாது. இது மேலேயெல்லாம் பற்று இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்றாரு. இது என்னுடையது, இது எனக்கு சொந்தம், என்னைக்குமே இது எனக்கு சொந்தம் அப்படின்ற எண்ணம் நமக்கு பற்றுதலை உருவாக்குது. ஸோ என்னைக்காவது நமக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம நினைவுக்கு கொண்டு வர வேண்டியது, எதை இழந்தாய், எதற்காக அழுகிறாய்? நம்ம எதுவுமே இழக்கவே இல்லை. வி ஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட். ஸோ யோகானந்தர் கடைசியா சொல்றது இந்த ஸ்லோகத்துல, இந்த கதாபாத்திரங்கள்லாம் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் நமக்குள்ள காம, குரோத, லோபம், மோக, மத, மாத்சரியம் இந்த குணங்கள்லாம் வரும்போது, நமக்குள்ள ஒரு கௌரவர் இருக்கிறத நம்ம உணரணும். அதே மாதிரி அதை அழிக்கக்கூடிய அந்த பாண்டவர்களோட குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அது சக்தி இல்லாம இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கோபம் வரும்போது, நான் அந்த கோபம் இல்லை. பேராசை, ஆசை வரும்போது, அந்த ஆசையும் பேராசையும் நான் இல்லை. தட் இஸ் நாட் மீ. தீராத வெறுப்பு யார் மேலேயோ இல்லை எது மேலேயோ வரும்போது, நான் அது இல்லை. தட் இஸ் நாட் மீ. நமக்கு இன்னொருத்தவங்க தீங்கு செஞ்சிருந்தாலுமே கூட, மன்னிக்கக்கூடிய குணமும் அன்பும் நமக்குள்ள தோன்றும் போது, தேட் இஸ் மீ. அதுதான் நான். என்னோட ஆன்மா அதை தான் செய்யும். என்னுடைய ஆன்மாவானது கோவப்படாது, ஆசைப்படாது, பேராசைக்குள்ளாது, யார் மேலேயும் பொறாமை இருக்காது, வெறுப்பு இருக்காது. என் ஆன்மாவானது எல்லாரையும் மன்னிக்கும், பணிவோடு இருக்கும், அமைதியா இருக்கும். ஸோ முதல் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சஞ்சயரான அகத்தாய்வு நம்ம செஞ்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். நமக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே இன்று என்ன நடந்தது? இந்த கேள்வி நமக்குள்ள இருக்கக்கூடிய பல உண்மைகளை நமக்கு காட்டித்தரும். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகத்துல துரியோதனர் கௌரவ படையும் பாண்டவ படையும் பத்தி சொல்ற ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கலாம். நம்மளோட ஆன்மாவை உணர்றதுக்கு நம்ம தொடர்ந்து யோகமும் தியானமும் இல்லை எந்த ஆன்மீக பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யலாம். யோகானந்தர் கடைசியான ஸ்லோகத்துல சொல்றது அதுதான். தொடர்ந்து இணையலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.